नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. திருச்சதகம் அனுபோக சுத்தி 59வது பாடல். சிவா திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா, கொல்லானாயான புன்மையேனை ஆண்ட ஐயா, புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார் யாரே, என் நான் செய்கேன் என் பெருமான், பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. போன பாடல்ல சொன்ன, நான் உனக்கு அடியார்னு சொன்னா நீ ஜஸ்ட் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுறப்பா. ஏன்னா அதுக்கு நான் தகுதியே இல்லைல்ல. தகுதி இல்லாம நான் கேட்டா கூட சரி பரவாயில்ல ஒழுங்கி போட்டோம்னு சொல்லிட்டு நீ வந்து திட்டாம கொஞ்சம் சிரிச்சுட்டு போயிடுற. ஆனா அது மட்டுமே எனக்கு பத்தாதே. அதனால சொல்றாரு இந்த பாடல்ல, நான் என்ன பண்றது? நான் தகுதி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? விடக்கூடாது. இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம இறைவனை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு புரியலங்கிறதுனால அப்படி பாதியில விட்டு ஓடி போயிடலாமா? அது முடியாது இல்ல. சுவாமிஜி சொல்றார், எல்கேஜில வந்து குழந்தைக்கு புரியல, எனக்கு கிளாஸே பிடிக்கல அப்படின்னா சரிப்பா வீட்லயே இருன்னு வச்சிருவியா? நீ கொண்டு போய் யூகேஜில விட மாட்டியா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் விட மாட்டியா? அது அப்படியேதான் படிச்சுட்டே தானே போகும். அது மாதிரிதான் இந்த ஆன்மீக விஷயங்களும். இப்ப புரியல, என்னால பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டியது பகவான் தான் அப்படின்னு அங்க நம்ம வந்து பகவான் கிட்ட பக்தி பண்ணி 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 தான் அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு. அததான் இவரும் பண்றார். தன்மை பிறரால் அறியாத தலைவா, இன்ன தன்மையன் என்று அறிய முடியாத ஒரு தன்மையை கொண்டவனாக இருக்கிறான். யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாளோ அந்தந்த மாதிரி பகவான் வந்து அவரவர்களுக்குள்ள இருக்க. நான் குழந்தையா கிருஷ்ணனை நினைச்சேன்னா அவன் எப்ப பார்த்தாலும் வெண்ணை திருடிட்டு இருக்கிற கிருஷ்ணனாவே தான் இருப்பான் என்கிட்ட. நான் கீதாச்சாரிய கிருஷ்ணனா நினைக்கிறேன்னா அவன் எப்ப பாரு எனக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நீ பண்றது சரியா தப்பாங்கிற அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதராக எனக்கு இருப்பான். நான் எப்படி வந்து பார்க்கிறேனோ அந்த மாதிரி அதாவது மோர் பிளெக்சிபிள். அதுதான் சொல்ல வர. அதனாலதான் தன்மை இன்னது என்று அறியாது அப்படின்னு. பக்தர்கள் எப்படி வேணாலும் பகவானை வந்து கொண்டாடலாம். ஆனா இதுதான் அப்படின்னு வரையறுக்கக்கூடிய ஒரு தன்மையை அவன் வைத்துக் கொள்ளவில்லை. இட் டினோட்ஸ் ரெண்டு விஷயம். ஒண்ணு பிளெக்சிபிலிட்டி, இன்னொன்னு வந்து எல்லையற்ற தன்மை. இந்த எல்லையற்ற தன்மையை எப்படி வரையறுக்க முடியும்? அது வரையறுக்க முடியாதுங்கிறதுனால அதனுடைய மகதோ மகியாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால அவன் வந்து வரையறுக்க முடியாது. பக்தி பரமா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி இருக்கான். நான் சொல்ற மாதிரியே தான் உங்க மனசுலயும் சிவபெருமான் இருப்பார்னு கிடையாது. அவங்களுக்கு எப்படி எப்படியோ அந்தந்த மாதிரி இருக்கு. அந்தந்த அந்த கரணத்துக்கு எப்படி எப்படி எல்லாம் இருக்கோ வித்திகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க முடியறது அவரால். சோ அதனால வந்து அது தன்மை பிறரால் அறியாத. இன்னும் உள்ள போய் பார்த்தோம்னா யாரு பக்தி பண்றாளோ அவனுக்குத்தான் தெரியும். அவன் பக்தி பண்ணக்கூடிய தேவதையினுடைய இது என்ன, அப்படி நேச்சர் என்னங்கிறது பக்தி பண்றவனுக்கு தான் தெரியுமே தவிர விவரிச்சு அவனால அதை வடிச்சு கூற முடியாது. அப்படிங்கிறதுனால தன்மை பிறரால் அறியாத தலைவா. எப்படி நம்ம வந்து கமாவை எங்க போட்டாலும் அர்த்தம் வரும். தன்மை பிறரால் அறியாத தலைவா, தன்மை பிறரால் அறியாத தலைவா. அந்த மாதிரி நம்ம கமாவை தூக்கி எந்த இடத்துல போட்டாலும் அதுக்கு அர்த்தம் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அந்த மாதிரி அழகான சொற்றொடர் போட்டிருக்கு. பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு. இவ்வளவு தூரம் பெரிய ஒரு பெருமையெல்லாம் இருக்கு உனக்கு. ஆனா நான் வந்து ஒரு நாய் தன்மை கொண்டவனாக இருக்கிறேன். பொல்லாத குணங்கள் கொண்டவனாக இருக்கிறேன். பொல்லாத மனம் கொண்டவனாக இருக்கிறேன். இந்த புன்மையேனை கீழ்மை நிலையில் இருக்கக்கூடிய என்னையும் கூட ஆண்டு ஐயா, புறமே போக விடுவாயோ? நீ இப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டேங்கிறதுனால நான் அப்புறம் விட்டுட்டு போயிட முடியுமா? நீ என்ன அப்படி போக விடுவியா? நீ விட்டுற கூடாதுங்கிறது தான் இங்க வந்து இது ரிக்வெஸ்ட். புறமே போக விடுவாயோ? உன்னை இல்லாம இன்னொரு ஒரு ஒரு விஷயத்த நான் நோக்கி போகிறதுக்கு நீ அலோவ் பண்ணுவியா? அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசத்தேன்னு சொன்னியே.
அனன்யா சிந்தனை இருக்க வைக்க மாட்டியா? எனக்கு அப்படி இருக்கலையே, அது வெளியில தானே போறது, அது இருக்க வைக்க மாட்டியா? அப்படி உன்கிட்டயே இருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. என்னை நோக்குவார் யாரு? நான் வெளில போனேன்னு வச்சுக்கோயேன், என்னை சீந்த கூட மாட்டா யாருமே. நீயாவது என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்ச. இது வந்து அவர் போன பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் கனெக்ட் பண்ணினோம்னா, நீயாவது பார்த்து போனா போட்டோம்னு சொல்லிட்டு சிரிக்கிற. ஆனா வெளியில போனேன்னா என்ன யார் வந்து பார்க்க போறா? என்னை யாரும் பார்க்க கூட மாட்டா. நான் ஒரு இன்சிக்னிபிகன்ட் பர்சன். ஐ எம் a வெரி வெரி இன்சிக்னிபிகன்ட் பர்சன், வெரி லிட்டில் பர்சன். நீ வாலறிவன், நான் சிற்றறிவன். நீ நினைச்சியானா எனக்கு வந்து உன்கிட்டயே இருக்க வைக்க முடியும். அதைத்தான் நான் உன்கிட்ட என்னோட ரிக்வெஸ்டா வைக்கிறேன் அப்படிங்கிற. புறமே போக விடுவாயோ என்னை நோக்குவார். யார் என்ன வந்து நோக்கிறது அப்படின்னு சொன்னா, கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். நோக்கிறது அப்படிங்கிறது. இந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறதுனா என்ன அர்த்தம்னா, எதிராளி என்ன ஒரு நினைப்புல வந்திருக்கான் அப்படிங்கறத சிந்தனை பண்ணி அவனுக்கு ஒரு எம்பத்தட்டிக்கல் பார்வை தான் நோக்கிறது. வெறும் பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆளை பார்க்கிறது. இங்க நோக்கிறது அப்படிங்கிறது அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கக்கூடியது. அது எனக்கு மெத்தமா பண்ண முடியாதப்பா, மனசுல இருக்கிறத நீ மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால என்னை நோக்குவார் யாரே? என் நான் செய்கேன், நான் என்ன பண்ணுவேன்? நீ விட்டுட்டியானா நான் என்ன பண்ணுவேன்? என் பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே? யார்கிட்ட போய் நான் வந்து அடைக்கலம் புகுவேன்? உன்னிடம் அடைக்கலம் புகுந்த பிறகு நீ என்னை போக விட்டுட்டியானாக்க, இந்த உலக விஷயத்துக்குள்ள போக விட்டுட்டியானாக்க, நான் என்னை வந்து காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாதுப்பா. அதனால தயவு செஞ்சு என்னை கை விட்டுறாத அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க. புகுவேன் எனவே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்காண நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனையாது தகுவனைன்னு வருமா? தகுவனி. தகுவனே தகுவனி. என் தன்மையே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. புகுவனே எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன். நான் வந்து உன்னுடைய அடியார்களுடைய திருக்கூட்டம் எல்லாம் நிக்கிற சமயத்துல நான் என்ன பண்றேன்னா அதுல போய் நிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து உன்னை நிறைய பேர் வந்து பாடுறதும் உன்னை வந்து கொண்டாடுறதும் பிடிச்சிருக்கு. அவங்களோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அங்க வந்து நான் என்ன வேலை பண்றேன் தெரியுமா? பண்டு தோள் நோக்கி நாணமில்லா நாயினேனா இருக்கேன். அங்கேயும் வந்து நான் என்ன பண்றேன்னா, முன்னாடி என்னுடைய உடம்ப தோள் நோக்கி அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிற. அப்ப இந்த தோல் நோக்கிறது அப்படின்னு சொன்னா உடம்புதான் பிரதானம். தேகாத்ம புத்திய நான் அங்க வந்தும் விடல. சத்சங்கத்துல வந்தும் கூட நான் என்னுடைய தோல் வலிமையையும் என்னுடைய அழகையும் என்னுடைய உடம்பினுடைய ஒரு வசீகரத்தையும் இதைத்தான் நினைத்து கொண்டு நான் போய் அங்க ஒரு ஒரு பஜன் குரூப்புக்கு போறேன். அங்க போய் யார் யார் என்னென்ன புடவை கட்டின்னு இருக்கா, நான் கட்டின்னு இருக்கிறது நல்லா இருக்கா, அவ கட்டின்னு இருக்கிறது நல்லா இருக்கா, யாருல நல்லா மேக்கப் போட்டு வந்திருக்கா, யார் சூப்பரா ஹேர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, இப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா போறதோட பர்பஸ் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அந்த போறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த உடம்புங்கிறத மறந்து நாம ஒரு உயிராக நம்மை புரிந்து கொண்டு உயிருக்கு எது நல்லதோ அதை பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அடியார் கூட்டங்களுக்கு போறோம். அடியார் கூட்டங்களுக்கு போறதோட பர்பஸ் என்னன்னு கேட்டா, ஜீவனுக்கு ஹிதமா என்ன உண்டோ அதை பண்றதுக்கு. ஜீவனுக்கு ஹிதமா என்ன உண்டு அப்படின்னு சொன்னா பக்தியை முதல்ல வளர்த்துக்கிறது தான் ஜீவனுக்கு ஹிதம். அதுக்காக வரேன் ஆனா அங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, இந்த உடம்பு சம்பந்தமான விஷயங்களை இதோட அழக கம்பேர் பண்ணி நான் பார்த்துட்டு இருக்கேன். கருப்பு, சிவப்பு, நீளம், குட்டை, இதைத்தான் எனக்கு திரும்ப திரும்ப என் சிந்தனை இப்படித்தான் இருக்கு. நான் என்ன பண்ண வேண்டியிருந்தது நான் பண்ணல அப்படிங்கறத சொல்றாரு. நாணமில்லா நாயினே நெகும் அன்பு இல்லை நினைக்காண. நான் இந்த உடம்ப விட்டாதான் உன்னை பார்க்கவே முடியும். இந்த உடம்புங்கிற நினைப்பை விட்டாதான் உன்னை பார்க்க முடியும். உடம்ப விடுறது அப்படின்னு சொன்னா உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த தேகாத்ம புத்தியை விட்டுட்டு ஜீவாத்ம புத்திக்கு வந்தாதான் நான் நெகும் அன்பு உன்னை காண பண்ண முடியும். நெகும் அன்பு அப்படின்னா நெக்கு உருகக்கூடிய அன்பு. இரவும் பகலும் எப்பொழுதும் அப்படிங்கிற எல்லா சமயங்களிலும் இறைவனை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்கிறது. அப்படி எப்படி ஒரு அம்மாக்கு வந்து குழந்தை பிறந்த
சமயத்துல அந்த குழந்தையை தவிர வேற நினைப்பே இருக்காதோ அந்த மாதிரி நமக்கு இறைவன் மீது அன்பானது இருக்கணும். அதுதான் நெகும் அன்பு இல்லை. எனக்கு எப்ப பார்த்தாலும் உன்கிட்டயே அந்த இது இருக்கணும். என்னோட சிந்தனை பூரா இருக்கணும். நினை காண காண அப்படின்னா உணரன்னு புரிஞ்சுக்கணும். பாக்குறதுங்கிறது ஒரு பக்கம், பார்த்தா கூட நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் ஈஸ்வரன் அப்படிங்கறது பார்த்தா கூட தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன தேடுவோம்? ஒரு பசுபதிநாதர் வருவார், அவர் அங்கேருந்து இல்லைன்னா விடையேறிய வேந்தன் வருவான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு உட்காந்துருப்போம். எங்கேயான காலமாட்டுல உட்காந்து வராரா வராரா. அவர் ஒரு சாதாரண பர்சனா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல கூட உட்கார்ந்துட்டு ஒரு சாதாரண பக்கத்து வீட்டு பர்சனா கூட காண்பிச்சுட்டு போயிடல், நமக்கு தெரியாது. ஸ்ரீதரையாவாளோட சரித்திரத்துல அப்படித்தான் பரமேஸ்வரன் தான் வாசல்ல பிக்ஷை கேட்டவன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவர் உணர்ந்து அவர் இனி இதுக்கு மேல நான் யாரை பார்த்தாலும் பரமேஸ்வரனாத்தான் பார்ப்பேன், இதுக்கு மேல நான் யாரையுமே மனுஷனாவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை எடுத்தாருன்னு அவரோட சரித்திரத்துல இருக்கு. அவருக்கே தெரியலன்னா அவர் எத்தனை இது உபாசனை பண்ணியிருக்காரு. அந்த மகாலிங்கத்தை பார்க்காம சாப்பிடவே மாட்டார். மகாலிங்கத்துக்கு நடந்தே போயிட்டு வருவார். இந்த ஸ்ரீதரையாவோட ஊரு திருவேசநல்லூருக்கும் மகாலிங்கத்தை பாக்குறதுக்கும் எத்தனை கிலோமீட்டர், அதுவும் எவ்வளவு பெரிய காடு அந்த சமயம். இப்ப இருக்க எல்லாம் இதெல்லாம் வசதி எல்லாம் அப்ப இந்த காட்டுக்குள்ள நடந்து போய் அப்பதான் இவர் மார்கபந்துவா வந்தது யாரு அப்படின்னா பரமேஸ்வரனே தான் மார்கபந்துவா கூட்டிட்டு போய் வந்திருக்காரு. இதெல்லாம் அவளோட சரித்திரத்துல இந்த அடியார்களோட சரித்திரங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன, இந்த நெக்கு உருகிற அன்புங்கிறது என்ன அப்படிங்கிறது அது பண்ணினாத்தான் பாக்குறதுங்கிறதே முடியும். பாக்குறதுன்னா உணரணும். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருப்பது இறைவன் தான் அப்படிங்கிறத நான் உணரல. ஏன் உணரலைன்னா உண்மையில எனக்கு அவ்வளவு அன்பு இல்லை, அதனால உன்னை காண நீ ஆனா நான் எப்பவும் போல உங்ககிட்ட என்ன கேட்பேன்னா, நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவனே. நீ என்னை ஆண்டு அருளுவதற்கு நானும் தகுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கூட என்னால முடியல. என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. நான் ரொம்ப கீழ்த்தன்மையாக இருக்கிறேன். நான் உன்கிட்ட அன்பு செலுத்தாத ஒரு கீழ்த்தன்மையை கொண்டவனாக இருக்கேன். இது எனக்கே பிடிக்கல. நீ ஆனா ரொம்ப பெருந்தன்மையான ஒரு இறைவனாக நீ என்னை கூட நீ ஆண்டு கொண்டுதான் இருக்கிறாய். நீ எனக்கு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளை மறக்காமல் இருப்பதற்கான ஒரு அருளை கொடுக்க வேண்டும். இந்த அனுபோக சுத்தி அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கே எதுக்காக இத மாணிக்க வாசகர் இந்த விஷயத்த பாடுறார் அப்படின்னா, இந்த அருள் தாகம் எப்பவுமே இருக்கணுமா ஒரு டிவோட்டிக்கு. அந்த டெய்டி மேல எப்பவுமே அருள் தாகம்ங்கிறது இருந்துட்டே இருக்கணும். எவ்வளவு பண்ணாலும் நான் பண்ணது பத்தல, நான் இதுல தப்பு பண்ணிட்டேன் அதுல தப்பு பண்ணிட்டேன்னு எப்ப பார்த்தாலும் இந்த இட்ஸ் நாட் செல்ஃப் பிட்டி, இட் இஸ் மோர் அண்ட் மோர் இம்ப்ரூவிங் அவர் லவ். அதுதான். ஏன்னா இந்த செல்ஃப் பிட்டி நம்மளோட கல்ச்சர்ல கிடையாது. இப்ப நம்ம வேற கல்ச்சர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹே பாவிகளே அப்படின்னு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவா. அவ ஸ்டார்ட் பண்ணும் போதே பரிசுத்த ஆவி உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போறது, ஹே பாவிகளே இங்க வாங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். விவேகானந்தர் சொல்லுவார், ஹே அமிர்த புத்திர அப்படின்னு ஆரம்பிப்பார். அமிர்த புத்திரன்னா என்ன அர்த்தம்? அழிவில்லாத மைந்தனே அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிறச்சே இது நம்மளோட இந்த தர்மத்தினுடைய ஒரு விசேஷம். அப்படி இருக்கிறச்சே இவர் என்னத்துக்கு அருள் தாகம் பிடிக்கணும்னு சொல்றார்? அனுபோக சுத்தியில ஏன் இவ்வளவு புலம்பல் அப்படின்னா, நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால அந்த பின்னக்கல் ஆஃப் டிவோஷனை ரீச் பண்ண முடியாதுங்கிறத காமிக்கிறாரு. அது நம்மளுக்கு அவ்வளவு கஷ்டம். இந்த மானிட உலகத்துல மனுஷனா பிறந்து நம்மளுக்கு இறைவனை நன்றாக முழுமையாக உணர்வது அப்படிங்கிறது அவ்வளவு லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸா நமக்குள்ளேயே வச்சிருக்காரு பகவான் இந்த ஐம்புலன்கள் மனசு. இத ஜெயிச்சு கொண்டு போய் மனச பூராத்தையும் பகவானுடைய பொற்பாத கமலங்கள்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய பிரயத்தனம் பண்ணணுங்கிறது தான் ஒரு 10 பாட்டு எழுதிச்சார் இந்த அனுபவ சுத்தியில. இதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போறாருன்னா, காருண்யத்திற்கு இரங்கல் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறார். காருண்யத்திற்கு இரங்கல். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். ஜென்ரலா எல்லாரையும் நம்ம யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ அவங்கள போய் நம்ம சும்மா ஒரு சாதாரணமா பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏன் கேக்குறீங்க, நான் இவ்வளவோ பூஜை பண்றேன் இவ்வளவோ ஜபம் பண்றேன், ஆனா வர சோதனைக்கெல்லாம் அளவே கிடையாது, ஏன் தான் பகவான் இப்படி சோதிக்கிறாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு புலம்பல் இதுதான் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். இன்வேரியபிளி யாரெல்லாம் பக்திமானாரோ, நமக்கே இப்ப பார்த்தோம்னா கடவுள் இல்லை இல்லவே இல்லை இன்னும் கத்தின்னு கிடக்குறான், அவன் நல்ல ஹெல்த்தியா இருக்கான்.
கடவுள் கடவுள் கடவுள்னு 100 தடவை சொல்றவனுக்கு எல்லா விதமான வியாதி வெட்டையும் வந்து எல்லா கஷ்டமும் பட்டு அவன் கடனாளியாகி அவன் பணம் போய் எல்லாம் போய் அவன் இது வந்து சொசைட்டிலேயே பாக்குறோம் நம்ம. இது இஸ் வெரி மச் இது ஆப்வியஸ். அது ஏன் அப்படின்னா பகவான் கிட்டக்க நெருங்க நெருங்க நிறைய வேலை பகவானுக்கு இருக்கு நம்மள சுத்தம் பண்றதுக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய அழுக்கு பிடிச்ச பாத்திரம். இந்த பாத்திரத்துக்கு நம்ம வந்து ஒரு விம்மு போட்டா பத்தாது, விம் ஃபேக்டரியே கொண்டு வந்து நம்மள சுத்தம் பண்ணணும். அத்தனையும் அவர் பண்ணணும்னா நாமளும் இந்த ஜென்மால எனக்கு நீ குடுன்னு கேட்கிறோம். நம்ம ஏதாவது நம்ம அவருக்கு லீவரேஜ் கொடுக்குறோமா? சரிப்பா இந்த ஜென்மா இல்ல ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எனக்கு குடுன்னு என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கோமா? எனக்கு இனி பிறவி வேண்டாம், பிறவியே வேண்டாம், இப்படியே கத்தின்னு கிடக்குறோமே ஒவ்வொரு டிவோட்டியும். அப்ப பகவான் என்ன பண்ணுவார்? இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் இந்த பிறவியில அனுபவிச்சு வெளியில வா. வேற வழி கிடையாது. நீ கஷ்டத்தை பிராரப்த இத வந்து பிராரப்த கர்மத்தை அனுபவிக்காமல் போகாது அப்படின்னு எல்லா சாஸ்திரத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற போது த மோர் வி கோ நியர் காட் என்ன ஆகுதுன்னா த மோர் வி எக்ஸ்பீரியன்ஸ் த அந்த ஹீட். அதை நம்ம தாங்கணும். அந்த தாங்கணும். அத இவர் என்ன சொல்றாருன்னா இது காருண்யம் அப்படிங்கிற. இந்த இந்த கஷ்டம் நீ கொடுக்கறல்ல இது பெரிய காருண்யம். ஏன்னா வெளியில இருந்தான்னு வச்சுக்கோயேன் அவனை விட்டுருவ நீ. போனா போயிட்டு வா, இன்னொரு 10 பிறவி முடிச்சுட்டு வா அப்படின்னு. நான் கிட்டக வந்ததுனால எனக்கு நீ வந்து கஷ்டம் மேல கஷ்டம் கொடுத்தா கூட நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய துன்பங்கள் என்னை புடம் போடுவதற்காக சுட சுடரும் ஒளிரும் பொன் போல அப்படின்னு இவர் வள்ளுவர் எழுதுறாரு. அதனால எவ்வளவு தூரம் வந்து தங்கத்தை வந்து நல்லா ஹீட் பண்றோமோ அவ்வளவு தூரம் அதோடைய பொலிவு வந்து அது மாதிரிதான் இந்த ஒவ்வொரு ஜீவனையும் பண்ற. எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருது. நமக்கு அதிகமா கஷ்டம் வருதுன்னு நாம நினைக்கிறோம். அப்படியே இருந்தாலுமே கூட அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கு. சீக்கிரமா அந்த கஷ்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். சில பேருக்கு இலையில வந்து பிடிச்ச பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு பிடிக்காத பதார்த்தம் 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எஸ்பெஷலி அப்படிதான். எது எனக்கு பிடிக்காதோ அதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவேன். இது பிடிக்காத முதல்ல முடிச்சு தீத்துருவோம் போ, அப்புறம் பிடிச்சதுதான் இருக்கவே இருக்க எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னோட நேச்சர் அது. அது மாதிரி சில பேர் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருவாமே இப்ப என்ன அப்போ அதனால எங்க ஓடி ஒளிஞ்சு என்ன ஆக போறது, அடி எல்லாத்தையும் அடி வாங்கு அப்படின்னு. இந்த இதுல கவுண்டமணி சொல்லுவான் லெஃப்ட்ல பூசு ரைட்ல பூசுன்னு. அந்த மாதிரி லெஃப்ட்ல அடி ரைட்ல அடி என்னத்துல வேணா அடி, அடிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியா துவச்சு அதுக்கப்புறம் நான் கிளியர் ஆயிடுவேன். நான் ஐ வில் பி ஃப்ரீ டு கம் டு யூ இல்லையா. அந்த ஒரு பாவனை இந்த காருண்யம்ங்கிறத எடுத்துட்டா தான் வரும், இல்லைன்னா வராது. அத காருண்யம்னு நம்ம எடுத்துக்கணும். இங்க நிறைய அவர் வந்து பாடல்களை படிச்சோம்னா அவர் எப்படி எழுதுறாருன்னா உன்னை போற்றுறேன் உன்னை போற்றுறேன் புகழறேன் புகழறேன். எதுக்காக? நீ என்ன கிட்டக்க சேர்த்து என்னை அடிச்சு துவைச்சா கூட பரவாயில்ல, உன்னை நான் போற்றிக் கொண்டே இருப்பேன். ரொம்ப ஈஸியான பாடல்கள் இந்த இதுல இருக்கிற எல்லாம் படிக்கலாம். 61 காருண்யத்தீரங்கள். தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வானவிருத்தனை போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனை போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனை போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. பகவான வந்து இங்க போற்றியால நிறைய துதிக்கிற. எப்படி போற்றிருக்கேன் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு இது சொல்ற. தரிக்கிலே காய வாழ்க்கை முதல்ல எடுத்த உடனே அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த உடல் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த உடல் வாழ்க்கை என்பது எனக்கு போரும், இதுக்கு மேல எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம். நான் காய வாழ்க்கைன்னா இப்பவே இந்த காயம் போகணும் அப்படி சொல்லல அவர். இந்த பிறவி இனிமேல் வேண்டாம், இந்த மனித பிறவி அப்படிங்கிறது வசந்ததா இருந்தா கூட எனக்கு இனிமே வேண்டாம், தரிக்கிறேன், என்னால வந்து இதை தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை, சங்கரா போற்றி. அதனால சங்கரா அப்படின்னு கூப்பிட்டு போற்றி. வான விருத்தனே அப்படின்னு சொன்ன. விருத்தன்னு சொன்னா ஓல்டு அப்படின்னு அர்த்தம். இங்க என்னன்னா வான் உலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மூத்தவனே அப்படின்னு அர்த்தம். அதாவது விருத்தன் அப்படின்னு சொல்லும்போது மூத்தவனே அப்படிங்கிற இதுல சொல்ற. மூத்தவனேன்னு முன்ன 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 பழமைக்கும் பழமை, பெண்ணை புதுமைக்கும் புதுமை அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த பழமைக்கும் பழமைங்கிறதுதான் இங்க வான விருத்தனே அப்படின்னு. தேவர்களுக்கெல்லாம் மூத்தவனாக இருப்பவனே போற்றி. எங்கள் விடலையே போற்றி. விடலைன்னு சொன்னா நல்ல திண்மை பொருந்திய ஒரு உடலை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த விடல பருவம்னு சொல்லுவோம் இல்லையா. பசங்களை வந்து விடல பருவத்துல ஆடுறான் பாரு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அப்படி பகவானுக்கு எப்போதும் அந்த எனர்ஜி லெவல் வந்து ஃபுல்லாவே இருக்கான், அந்த மாதிரி இருக்கான் அவருக்கு.
விடலையே போற்றி. ஒப்புயில் ஒருத்தனே போற்றி. தனக்கு உவமை இல்லாதவனாக இருக்கிறான். இவனுக்கு இன்னொருத்தர் உவமை சொல்ல முடியாது. ஒப்பு இல்லாதவன், ஒப்பில்லாதவன், ஒப்புயில் ஒருவனே போற்றி, ஒருத்தனே போற்றி. எல்லார்கிட்டயும் இப்ப விஷ்ணுவை எடுத்துட்டு உங்களுக்கு ஒப்பில்லை, ஒப்பு உயர்வு கிடையாது. சிவன் வாங்க, உங்களுக்கு ஒப்பு உயர்வு கிடையாது. பிரம்மா வாங்க, உங்களுக்கு ஒப்பு உயர்வு கிடையாது. அப்படி சொல்லல. இது ஒப்புயர்வு இல்லாத ஒன்றே அப்படிங்கிற அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை குறிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இறைவன் இந்த இடத்துல அந்த உருவம் கிடையாது, உருவத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவத்தை குறிக்கிறது. இந்த நிரதிசயமான அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி இங்க சொல்றார் அவர். ஒப்பு உயர்வு இல்லாத ஒப்புயில் ஒருத்தனே போற்றி அப்படின்னு. உம்பர் தம்பிரான் போற்றி. உம்பர் அப்படின்னு சொன்னா தேவர்கள். உம்பர் உலகம் அப்படின்னா தேவர் உலகம். உம்பர் தம்பிரான் அப்படின்னா உம்பர் தம் பிரான். அவருக்கு தலைவனாக, தேவனுக்கு தலைவனாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். தேவதேவன் அப்படின்னு சொல்லலாம். தேவனுக்கு தேவனாக இருக்கக்கூடியவனே போற்றி. தில்லை நிறுத்தனே போற்றி. இந்த தென் தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜனே போற்றி. எல்லா வகையிலையும் சொல்றார். இப்போ முதல்ல சொன்னது ஒருத்தனே போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்ம தத்துவத்தை சொல்றார். இங்க சகுண பிரம்மத்தை சொல்றார். தில்லையில இருக்க அதே பிரம்ம தத்துவம் தான் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜ தத்துவமாக அது இருக்கிறது. அதனால அந்த நடராஜ தத்துவமே போற்றி அப்படின்னு அதை சொல்ற. நிர்மலன், நிறுத்தனே போற்றி, நின்மலா போற்றி போற்றி. அப்பழுக்கில்லாத மாசு மறுவற்ற அந்த தூய உணர்வாகிய இறைவனே போற்றி போற்றி அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவருடைய இப்ப என்ன கேட்டுட்டு இத்தனை போற்றி பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தா, முதல் ரிக்வெஸ்டே என்ன? எனக்கு இந்த தரிக்கிலேன் இந்த உடலை, எனக்கு இந்த உடம்பு வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு போர் அடிச்சு போச்சுப்பா, வேண்டாம். இதையே திருப்பி திருப்பி போஷணை பண்ணிட்டு டெய்லி தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இதோட போராடிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியல. திஸ் இஸ் எனஃப் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறமா இத்தனை போற்றி போட்டிருக்காரு. ரிக்வெஸ்ட வைக்கிறது. நான் அடுத்தது மயங்குகின்றேன் போற்றிவோம் நம சிவாய. புகழ் இடம் பிரிது ஒன்று இல்லை போற்றிவோம் நம சிவாய. புறம் என்னை போக்கல் கண்டாய் போற்றிவோம் நம சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி. திரும்பியும் அதே போற்றிதான். என்னென்ன சொல்றாரு? போற்றி ஓ நமசிவாயன்னு இருக்கு. அங்க உண்மை தொகைங்கிறது அங்க அது ஏதாவது லோபமாயிருக்கு. அந்த இடத்துல இலக்கணத்துக்காக இல்லாம இருக்கு. அங்க நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, போற்றி ஓம் நமச்சிவாய. அந்த ஓம் இருக்கு, ஆனா இல்ல. அந்த போற்றியோ அப்படின்னு இருக்கு, அத ஓம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். போற்றி ஓம் நமசிவாய. இந்த எல்லாம் நாலு இதுலயுமே என்ன போட்டிருக்காரு? ஓம் நம சிவாய மந்திரத்தை கொடுத்திருக்காரு இங்க. போற்றி ஓம் நம சிவாய. புயங்கனே மயங்குகின்றேன். புயங்கன் அப்படின்னு சொன்னா புஜங்கம் அப்படிங்கிறது தான் புயங்கம் அப்படின்னு தமிழ்ல ஜ யா ரெண்டும் இட் கேன் பி யூஸ்டு. அந்த மாதிரி அதுல புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம். பாம்பை அணிந்தவனே. அவருடைய உருவத்தை பத்தி சொல்றாரு. உருவம் என்ன பார்த்திருக்காரோ அதை சொல்றாரு. புயங்கனே மயங்குகின்றேன். நான் உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு என் வசமத்துல நான் இல்லை. அந்த அளவுக்கு என்னுடைய மதியானது உன்னுடைய திருக்கழல்கள்ல போய் இருந்துடுறது. அதனால எனக்கு உலகம் தெரியல, மயங்குகின்றேன் நான் அப்படின்னு சொல்ற. போற்றி ஓம் நமச்சிவாய. புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. நான் மயங்கி உன்னிடம் சேர்ந்து விட்டேன். அதனால எனக்கு இன்னொரு இடம் அப்படிங்கிறது கிடையாதப்பா. எனக்கு வேண்டாம், இந்த உலகம்ங்கிறது எனக்கு ஒரு புகலிடமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ற. போற்றி ஓம் நமச்சிவாய. புகழ் எனை போக்கல் கண்டாய். நீ இதுல சில உரையாசிரியர்கள் இந்த கண்டாய் அப்படிங்கிறத அசைச்சொல்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் வைக்கணும்னாலும் வைக்கலாம்னு சில உரையாசிரியர்கள் கொடுக்குறாங்க. அதாவது புறம் எனை போக்கல் கண்டாய். நான் ஏன் புகலிடம் பிரிது வேண்டாம்னு நான் ஏன் சொல்றேன்? நான் வெளியில போய் என்ன அவஸ்தைப்படுறேன்னு நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். அதனால எனக்கு வெளியில போகக்கூடிய அந்த அவஸ்தையானது வேண்டாம். புறம் என்னை போக்கல் நீ கண்டாய். நீ எப்பவுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். நான் உன்னை விட்டு புறத்தே போனால் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறத நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டுட்டு, போற்றி ஓம் நமச்சிவாய. ஜெய ஜெய போற்றி போற்றி. எப்பொழுதும் நான் உன்னையே துதித்து கொண்டிருப்பேன். உனக்கே வெற்றி ஆகட்டும். இவருக்கு எப்படி வெற்றி ஆகும்?
இவருக்கு என்ன வெற்றி? இவருக்கு எப்பவுமே இவர் வெற்றி திருமகன் தான். இவருக்கு என்ன வெற்றி? இவர் 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 எந்த விஷயத்துல அவருக்கு வெற்றி ஆகணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, என்னை உய்விப்பதுல உனக்கு வெற்றி ஆகட்டும். எப்படி? நாமளே அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோமா? நாமளே சரண்டர் பண்ணுவோமா? என்னை காப்பாத்துன்னு கேட்போமா? நான் உன்கிட்டதான் இருப்பேன், வேற இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோமா? அப்புறம் போனா என்ன பிரச்சனை வரும்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாதுகாக்கிறதுல உனக்கு வெற்றி உண்டாகட்டும்னு சொன்னா, இதை விட அழகான ஒரு டிவோஷன் எப்படி காட்ட முடியும்? எல்லா பொறுப்பும் உனக்கு தான் போய, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தூக்கி அவர் தலையில போட்டுட்டாரு. அடுத்த பாட்டுப்பா. போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்றி, நின் பாதம் போற்றி, நாதனே போற்றி போற்றி, போற்றியின் கருணை வெள்ளம், புது மது புவனம், நீர் தீ காற்று இயமானன் வானம், இருசுடர் கடவுளானே. திருப்பியும் அவரை போற்றி சொல்றார். போற்றி இப்ப என்ன அப்படின்னா, என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல். ஆஹா, யார் சொல்லுவா இந்த மாதிரி? அதனால என்ன நான் எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? இந்த பொய்யான உடம்பை யாரெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாளோ அவ்வளவு பேரும் பொய்யர் தான் அப்படின்னு சொல்லுவார் சித்பவானந்தர். அதனால இந்த தேகாத்ம புத்தி இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அவன் பொய் தான், அவன் பொய்யன் தான் அப்படிங்கிறது. அப்ப போற்றி என் போலும் பொய்யர் தம்மை, நான் எனக்கு அப்படித்தானே இருக்கு, இந்த தேகம்தான் பிரதானம்னு தானே இருக்கு, அதனால நான் பொய்யர்னு என்னை சொல்லிக்கொண்டு என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை கூட ஆட்கொண்டு அருளக்கூடியவனாக இருக்கும் வள்ளல் தன்மை படைத்தவனே போற்றி, நின் பாதம் போற்றி. இறைவனுடைய திருப்பாதங்கள் நமக்கு அவன் அருளை இருக்கக்கூடிய அருள் நூல்கள், கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் ஆகிய வேதத்தின் திரட்டு. இதுதான் நமக்கு வாழ்க்கையில அறம்பொருள் இன்பம் வீடை கொடுக்கக்கூடியவை. அதனால அதை போற்றுகிறேன். போற்றி நாதனே போற்றி. நாதன்னு சொன்னா என்னுடைய தலைவன். தலைவனே போற்றி போற்றி. போற்றி நின் கருணை வெள்ளம். உன்னுடைய கருணை வெள்ளம் அது எப்படி இருக்குன்னு ஒரு உவமை சொல்றார். புது மதுவம். புது மது அப்படின்னா புதுசா வந்திருக்கிற தேனப்பா. இப்பதான் அது அந்த தேனி கொண்டு போட்டிருக்கு அதுக்குள்ள, தேன் அடைக்குள்ள. அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய தேன், புது மது. நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு வரதெல்லாம் டப்பால் அடைச்சு மதுவானே தெரியல, அது வேற விஷயம். அதனால அதனால இவர் அத சுவைத்திருக்கிறார் அந்த மதுவை. அதனால சொல்றார், அப்பா உன்னுடைய கருணை வெள்ளம் புது மது அப்படின்னு. சோ மச் ஆஃப் எனர்ஜி, சோ மச் ஆஃப் ஃப்ரெஷ்னஸ் அப்படி இருக்கு. அதுல இத ஃபர்ஸ்ட் லைனோட சேர்த்து பார்க்கணும். அப்பதான் அவர் சொல்றதுடைய ஆழம் புரியும். என்ன மாதிரி பொய்யா இருக்கிறவனுக்கு கூட கருணையை கொடுக்கக்கூடிய வள்ளல், அந்த கருணை ஏதோ ஒரு ஏத்துமாத்தான கருணை இல்ல, அதுல கூட பொய் இல்லாத ஒரு மெய்யான கருணை, ஒரு ஃப்ரெஷ்ஷா என்னை மீது அன்பு செலுத்தி நீ செய்யக்கூடிய அந்த கருணை அப்படிங்கறது அந்த புது மது, கலப்படம் இல்லாத மது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மது அப்படி கொடுக்குற. அப்புறம் நீ எப்படி இருக்க? புவனம் நீர் தீ காற்று. இது முன்னாடியே நம்ம அஷ்டமூர்த்தி தத்துவம் பார்த்தோம். முன்னாடி இரண்டும் அருகிலேன், எட்டும் இரண்டும் அருகிலேன்னு ஒரு பாடல் ஒரு 5-6 பாட்டுக்கு முன்னாடி. அப்ப பார்க்கும்போது அஷ்டமூர்த்தி தத்துவம்னு ஒண்ணு பார்த்தோம். அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐம்பூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதுதான் அஷ்டம். இந்த இந்த அஷ்டம் இது சிவபெருமானை குறிக்கிறது அப்படின்னு சிவபோத நெறி நூல்கள்ல நம்ம இருக்குன்னு பார்க்கணும். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அஷ்டமூர்த்தியை வேறு விதமாக சொல்றார். 2 விதமா சொல்லக்கூடிய இது இருக்குன்னு நமக்கு அதுல இருந்து தெரியுது. ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் ஐம்பூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம். இங்க என்ன சொல்றாருன்னா, அதே ஐம்பூதங்கள் இங்க சூரியன், சந்திரன், ஜீவன், இவர்களை எல்லாம் சேர்க்கிறார். இப்ப சூரியன், சந்திரன், ஜீவன் பிளஸ் ஐம்பூதங்கள், அந்த 8. புவனம் நீர் தீ காற்று. இயமானன் அப்படின்னு சொன்னா ஜீவன் அப்படின்னு அர்த்தம், எஜமானன் அர்த்தம். அதுதான் தமிழ்ல இயமானன் அப்படின்னு சொல்றோம். இயமானன், எஜமானன். எஜமானன்னா எதனால எஜமானன்னா, இந்த ஜீவன் தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அந்த ஜீவன் தான் எஜமானனாக இருந்து கொண்டு அங்கு நடத்தி கொண்டிருக்கிறது காரியங்கள். அதனால அதுக்கு ஜீவன், அதுதான் எஜமானன் அப்படின்னு சொல்றது. வானம் இருசுடர் கடவுள். வானம்ங்கிறது இந்த புவனம் நீர் தீ காற்று வானம் அப்படி எடுத்துக்கணும். அப்ப ஐம்பூதம் வந்துரும். எஜமானன் அப்படின்னு சொன்னா ஜீவன் வருது. இருசுடர் கடவுளானே. இருசுடர் அப்படிங்கிறது சந்திரன், சூரியன். அப்ப எத்தனை இருக்கு? ஐம்பூதங்கள், சந்திரன், சூரியன், ஜீவன். இந்த எல்லாம் சேர்ந்ததுதான் நீ அப்படி இருக்கக்கூடிய கடவுளாக இருக்கேன். இங்க ஒரு ஐக்கியத்தையும் சொல்றார்.
இந்த ஜீவனும் நீதான் அப்படின்னு சொல்ற. இங்க சட்டிலா சொல்லிட்டு போயிடுற. நீ உனக்கு கருணை இருக்கு, அந்த கருணை மதுபால போல இருக்கு, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, நீ இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதோட சேர்ந்து இந்த உடலுக்குள் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாகவும், இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய சந்திரராகவும், அனைத்துமாகவும் நீயே இருக்கிறாய் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லிடுது. மேற்கொண்டு அடுத்த நாளைக்கு இதுல மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அதான் அந்த நீங்க சொன்ன இல்லையா, அந்த பக்குவப்படுறதுக்கு